ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கில் கார்பரேட்டரை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஒரு ரிக்வெஸ்ட்னு சொல்லலாம். எல்லோரும் நம்மளோட சேனலில் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனே அமையும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எதுக்கு வீடியோ போடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா நாங்கள் கற்றுக்கிட்ட வரணும், கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட தொழிலை தான் உங்களுக்கு வந்து வீடியோவை போட்டு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். அது நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரி லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா என்ன நாங்கள் உங்களுக்கு எதனால் பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார்பரேட்டரோட ஃப்ளாஞ்சில் 2 பக்கம் 8 mm போட்டிருக்கோம். அது 2 ரிமூவ் பண்ணிட்டு டாப்பில் த்ராட்டலுக்கான கப் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே ஸ்லைடு இருக்கும், அதாவது த்ராட்டல் ஸ்லைடு, அதை ரிமூவ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு அடுத்தபடியாக பெட்ரோல் டியூபு, அதை வந்து ரிமூவ் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கடுத்து ஏர் ஃபில்டரோட ஃப்ளாஞ்சு, அதுக்கான கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்ட் ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு 8 mm ஸ்க்ரூ வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஏடிஎம் போல்ட் வந்து ரிமூவ் பண்ணுறப்ப இந்த போல்ட் அதிகபட்சமாக வந்து ஸ்லிப் ஆயிரும். காரணம் வந்து அந்த இடம் வந்து மேக்ஸிமம் வந்து அடிக்கடி காட்டுறதில்ல இல்லை அப்படிங்கிற காரணத்தினால வந்து ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. த்ரெட்டு ஸ்லிப் ஆகாது, அந்த உங்களுக்கு ஸ்பேனரில் பிடிக்கிற இடத்துல ஸ்லிப் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ மெதுவாக வந்து அதுக்கான ஸ்பேனர் போடாமல் ஒரு ரிங்ஸு இல்லைனா வந்து பாக்ஸ் டைப்பு ஸ்பேனர் போட்டு காட்டுங்க, இல்லைனா வந்து ஸ்லிப்பாக சான்சஸ் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளாஞ்சை எடுத்துட்டேன். இப்போ வந்து கார்பரேட்டர் வந்து ஃப்ளாஞ்சை ஏர்போல்ட்டு ஃப்ளாஞ்சை பிடிச்சிட்டு கார்பரேட்டரை வந்து ரிமூவ் சைடில் அசைச்சிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். இப்போ கார்பரேட்டரை பிரிச்சுட்டேன். கார்பரேட்டரோட கப்புக்கு 2 ஸ்டார் ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, அது 2 ரிமூவ் பண்ணணும். லூஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 ஸ்க்ரூவை நான் லூஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்க்ரூமே அடிக்கடி வந்து ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாகவே எடுங்க. கார்பரேட்டரோட கப்பை லூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து பெட்ரோலோட ஃப்ளோட்டு. இதுதான் வந்து பெட்ரோல் எந்த அளவு கார்பரேட்டரோட கப்புக்குள்ளே இருக்கணுங்கிறத நிர்ணயிக்கக்கூடியது. இதுக்கான பின்னை வந்து நான் ரிமூவ் பண்ணேன். இது போல்டரில் வந்து லாக் பண்ணப்படாது, இது வந்து கிளிப்பு மூலம் ஒரு பின்னு மூலமாக தான் லாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஃப்ளோட்டை நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து 2 ஜெட்டு இருக்கும். இதில் வந்து இந்த பெருசாக இருக்க ஜெட்டு வந்து இப்போ நான் ரிமூவ் பண்ணுற ஜெட்டு வந்து மெயின் ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெட்டு. இப்போ 2வது நான் ரிமூவ் பண்ணக்கூடிய ஜெட்டு வந்து பைலட் ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெட்டு. இந்த பைலட் ஜெட்டுக்கு அடுத்த பேர் வந்து ஐடியல் ஜெட்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து இப்போ நான் காட்டக்கூடிய ஸ்க்ரூ வந்து ஏர் ஸ்க்ரூ, அதாவது ஏர் அண்ட் பெட்ரோலை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஸ்க்ரூ. இதை வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். இந்த ஸ்க்ரூக்கு உள்ளே வந்து அந்த கார்பரேட்டுக்குள்ளே பாருங்கள் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். ஸ்ப்ரிங்கோட அடுத்து ஒரு வாசரு, ஒரு ரப்பர் வாசர் ஒன்று இருக்கும். ஸோ ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஒரு தட்டு மாதிரி வச்சுங்க. அதில் வந்து பெட்ரோலை ஒரு பாட்டிலில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். பெட்ரோலை வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான நல்ல ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். கையில் வந்து பெட்ரோலை ஊற்றி ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. பழைய ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஜெட்டையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். பெட்ரோலை வச்சு ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான், வேறு அவ்வளோதான். இப்போ மெயின் ஜெட்டை வந்து மாட்டிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பைலட் ஜெட்டை மாட்டிட்டு ரொம்ப ஓவர் டைட்லாம் பண்ண வேண்டியதில்லை. நார்மலாக அது லாக் ஆகிற அளவுக்கு வச்சா மட்டும் போதுமானது. ஏன்னா டக்குன்னு வந்து அந்த ஜெட்டோட டாப் வந்து தெரிச்சிடும். அதனால் நார்மலாக வச்சுட்டு இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளோட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குது, அதனால் நான் ரிப்ளேஸ் பண்ணலை. அப்படியே ஃப்ளோட்டை மாட்டுறேன். ஒரு கையிலே வீடியோ எடுத்துகிட்டு நான் பண்ணுறதுனால அந்த கொஞ்சம் விட்டு தான் நான் எடுக்கிற மாதிரி இருக்குது. சாரி, கோச்சிக்காதீங்க. ஃப்ளோட்டை மாட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பின்னு டைப்பு தான் சொன்னேன்ல, பின்னு மாதிரி தான் மாட்டணும். பின்னை மாட்டிட்டு ஃப்ளோட்டு ஃபங்க்ஷன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு கார்பரேட்டரோட கப்பை வந்து நான் அசம்பிள் பண்ணேன். இதில் வந்து ஒரு ஓரிங் இருக்கும், அதை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், கழட்டுறப்போ விழுந்துடாமல். இப்போ 2 ஸ்டார் ஸ்க்ரூவையும் போட்டு நான் கார்பரேட்டரை அசம்பிள் பண்ண போகிறேன். 2 ஸ்டார் ஸ்க்ரூவையும் போட்டு நான் டைட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து ஏர் ஸ்க்ரூன்னு சொன்னேன்ல ரிமூவ் பண்ணுறது, அந்த ரிமூவ் பண்ண ஏர் ஸ்க்ரூ. இதில் வந்து ஸ்ப்ரிங்கு போட்டேன். இப்போ வந்து ஓரிங்கும் போட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாப்பில் வந்து அதுக்குள்ளே ஓரிங் இருக்குன்னு சொன்னேன்ல, இது நியூ ஓரிங் மாற்றிருக்கேன். அப்போனா ஓரிங் மாற்றிடுறது பெட்ரு, க்ளீன் பண்ணுறப்போ ஓரிங் மாற்றிடுறது பெட்டர். ஏன்னா அப்போ தான் மைலேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ பர்ஃபெக்டாக நிற்கும். ஸ்க்ரூவை போட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீனிங் எந்த அளவு இருக்குன்னு. இப்போ வந்து கார்பரேட்டரை அசம்பிள் பண்ணலாம். இப்போ வந்து கார்பரேட்டரை ஃப்ளாஞ்சில் இப்போ மாட்டுறேன். இந்த ஃப்ளாஞ்சு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற காரணத்தினால நான் கட் பண்ணி மாட்டிக்கிறேன். வீடியோவை கட் பண்ணி நான் மாட்டிட்டு நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். மாட்டினதுக்கப்புறம் இந்த சைடு ஃப்ளாஞ்சில் வந்து ஒரு ஃப்ளாஞ்ச் யூஸ் பண்ணாங்க, அதை வந்து இந்த சைடு மாட்டிட வேண்டியதான். 2 8 போல்டு போட்டுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 8 போல்ட் 2 டைட் பண்ணிட்டேன். இந்த சைடு வந்து ஏர் ஃபில்டரோட ஃப்ளாஞ்சில் வந்து ஒரு கிளிப்பு சொன்னால அந்த கிளிப்பை டைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டாப்பில் த்ராட்டிலோட நட்டை வந்து டைட் பண்ணுறேன். இதில் வந்து இந்த க்ரூ வந்து எந்த சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்து வர்ற மாதிரி இருக்கும், அந்த சைடு தான் வரும். இப்போ வந்து கார்பரேட்டரோட த்ராட்டிலோட ஃப்ளாஞ்சை வந்து இறக்குறேன். டைட் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக இல்லை, ரைட் சைடு தான் ரைட்டு. ஃபுல் டைட் இது ஒரு 4 மணி லாக் ஆகிற அளவுக்கு எந்த அளவு ஜெட்டை டைட் பண்ணிங்களோ அந்தளவுக்கு டைட் பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் கழட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்பேனர் போட முடியாது, கையில் தான் கழட்டுற மாதிரி இருக்கும், தட்டினீங்கன்னா திரிக்க வாய்ப்பு இருக்குது. ஃபுல் டைட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.